அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசியுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது அரசு உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக புதன் ஆதித்ய யோகம் உள்ள ஜாதகருக்குத்தான் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணி வாய்ப்பு அதிகப்படியாக கிடைக்கின்றது. புத ஆதித்ய யோகம் என்பது அறிவு சார்ந்த வகையில் முன்னேற்றம், பட்டம், பதவிகளை தந்து ஜாதகரை உயர்த்திவிடக்கூடிய ஒரு அம்சம் பொருந்திய ஒரு யோகம் ஆகும். அரசு சார்ந்த நிறுவனங்களில் அதிகாரமிக்க பதவி வழங்கிடும் கிரகமான சூரியனுடன் ஒரு சில இடங்களில் புதன் இணையும் அம்சம்தான் இந்த புத ஆதித்ய யோகம் ஆகும். லக்னத்திலிருந்து 1, 4, 8 இந்த ஸ்தானங்களில் புதனும் சூரியனும் மட்டும் இருந்து இதில் சூரியனோ அல்லது புதனோ ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதுதான் இந்த யோகத்தில் முதல் தரமான யோகம் ஆகும். சூரியன் மற்றும் புதன் இரண்டே வீடுகளில் தான் ஆட்சி உச்சம் அடையும் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அந்த அடிப்படையிலே மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மேஷத்திலேயே சூரியன் புதன் இணைவு இருந்தால் அரசு சார்ந்த போட்டித் தேர்வுகள் எழுதினால் வெற்றி பெற்று அதிகாரமிக்க பதவியில் அமரக்கூடிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கும். மேஷத்தில் புதன் சூரியன் இணைவு இருக்கும் பொழுது மகர லக்னத்தாரர்களுக்கு மேஷம் 4ஆம் வீடு. ஆகையால் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த யோக அமைப்பு வேலை செய்து அவர்களை அரசு வேலையில் அமர்த்திவிடும். சூரியனும் புதனும் மேஷத்தில் இருக்கும் பொழுது கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மேஷம் 8ஆம் வீடு. ஆகையால் இவர்களுக்கும் இந்த யோகம் உண்டு. மேலும் இவர்களுக்கு கூடுதலாக வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று பணி செய்து அபரிமிதமான பொருள் ஈட்டும் யோகமும் இவர்களுக்கு கிடைக்கும். அதற்கடுத்தபடியாக மிதுனத்தில் சூரியன் புதன் இணைவும் புதன் ஆதித்ய யோகம் ஆகும். இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு கலைத்துறைகளில் சாதனை படைத்தல், புகழ்பெற்ற எழுத்தாளராவது, கலை இலக்கியங்களில் சாதனை புரியும் வாய்ப்பு இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். மிதுனத்தில் சூரியன் புதன் இணைவு இருக்கும் பொழுது விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம் 8ஆம் வீடு. எனவே அவர்களுக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகம் உண்டு. மேலும் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று அபரிமிதமான பொருள் ஈட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த புதன் ஆதித்ய யோகம் வழங்கிவிடும். மேலும் ஆராய்ச்சி படிப்புகளில் வெற்றி பெற்று பதவிகளில் அமரக்கூடிய ஒரு யோகமும் அவர்களுக்கு கிடைக்கும். மிதுனத்தில் சூரியன் புதன் இணைவு மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 4ஆம் இடமாக இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யாது. ஏனெனில் மீனத்தில் புதன் நீச்சம் பெறுவதால் இந்த யோகம் அவர்களுக்கு கிடைக்காது. சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சிம்மத்திலேயே புதன் சூரியன் இணைவு என்பது முதல் நிலை யோகம் ஆகும். அதிகாரம், அரசு வேலை, IAS, IPS போன்ற முதல் நிலை பதவிகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு கிடைக்கும். சிம்மத்தில் புதன் சூரியன் இணைவு ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சிம்மம் 4ஆம் வீடாக வருவதால் அரசு சார்ந்த பணிகளில் அமர்ந்து நன்கு பொருள் ஈட்டி வீடு, வாசல், சொத்து என வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு சேர்ந்தே கிடைத்துவிடும். சிம்மத்தில் புதன் சூரியன் இணைவு மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் வீடாக வருவதால் விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு திடீர் தனவரவு, ஷேர் மார்க்கெட்டில் அதிகப்படியான லாபம் கிடைப்பது, அதிர்ஷ்ட வரவுகள், சொத்துக்கள் மிக குறைந்த விலையில் வாங்கி அதிக விலையில் விற்று அதன் மூலம் லட்சக்கணக்கில் பணம் பார்ப்பது போன்ற எதிர்பாராத தன வரவுகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே சூரியன் புதன் இணைவு என்பது அதுவும் முதல் நிலை புத ஆதித்ய யோகம் ஆகும். அறிவு சார்ந்த உயர் பதவிகள், நிர்வாக திறமை மிக்க பதவிகள், அதன் மூலம் அரசு சார்ந்த நிறுவனங்களில் அதிகாரமிக்க பதவி இதெல்லாம் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைத்துவிடும். கன்னியில் சூரியன் புதன் இணைவு மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கன்னி 4ஆம் வீடாக வருவதால் பயணங்களால் ஆதாயம், கலைத்துறைகளில் சாதனை, அதில் முன்னேற்றம், புகழ், வெகுஜன அந்தஸ்து, சினிமா, தொலைக்காட்சி போன்றவைகளில் புகழ் பெறுதல் போன்ற அம்சங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். கன்னியில் சூரியன் புதன் இணைவு கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் வீடாக வருவதால் வெளிநாடு யோகம், கல்வியில் மேன்மை, அதன் மூலம் பட்டம், பதவி, அதிகாரமிக்க அரசு பதவிகளில் அமரக்கூடிய யோகம் இதெல்லாம் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைத்துவிடும்.
இது போக கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ சூரியன் புதன் இணைவு இருக்குமானால் அது 2ஆம் நிலை புதன் ஆதித்ய யோகம் ஆகும். இது சாதாரண அரசு உத்தியோகம், இடைநிலை அரசு ஊழியர்கள், கடைநிலை அரசு ஊழியர்கள் போன்ற பதவிகள் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைத்துவிடும். எனவே இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கு மட்டும் 1, 4, 8 புதன் சூரியன் இணைவு இருந்து அதில் புதனோ சூரியனோ ஆட்சி உச்சம் பெறுவதால் இந்த அமைப்பு புதன் ஆதித்ய யோகம் ஆகி அவர்களை கல்வியில் மிகச் சிறந்து விளங்க செய்து அவர்களை அரசு சார்ந்த துறைகளில் போட்டித் தேர்வுகள் மூலம் வெற்றி பெற வைத்து அதிகாரமிக்க பதவிகள் தந்து அரசு உத்தியோகங்களை கொடுத்து பச்சையின் கீழ் கையொப்பமிடக்கூடிய அளவிற்கான யோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் அவர்களை மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு இந்த புதன் ஆதித்ய யோகம் கொடுக்கும் என்று கூறி இதுவரை இந்த பதிவினை பார்த்து தெரிந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் சக்தி.